வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 321 வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 30, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குறளுக்கேற்ப கற்கும் பருவத்தில் ஆன்மீகம், அறிவியல் ஆகியவற்றை செவ்வனே கற்று வாழ்க்கை பருவத்தில் திருச்சி பெல் நிறுவனத்தில் உயர் பதவி, பின் நவிலு மார்பிள்ஸ் தொழிலதிபர், ஸ்பாட்டிக் சொசைட்டி நிர்வாக தலைவர், திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தின் அறங்காவலர், லயன்ஸ், ரொட்டேரியன் ஆகியவற்றோடு நல்லோர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி என்ற பொறுப்புகள் அத்தனையும் ஏற்று நிறைகுடமாக வாழ்க்கையை முழுமைப்படுத்தி கொண்டு தமது 70 ஆண்டுகால நிறைவான வாழ்க்கையை கடந்து ஆகஸ்ட் 30 இன்று 71வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அன்பிற்குரிய திரு நவிலு சுப்பிரமணியம் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, நல்லோர் வட்டம் ஈரோடு அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு ஐயா, பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா, நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன், வழிகாட்டி திரு அன்பு, போட்டித் தேர்வுகள் துறை பொறுப்பாளர் திரு குட்டியப்பன், கிராம வளர்ச்சித்துறை பொறுப்பாளர் திரு இளையராஜா, சுற்றுச்சூழல் கள பொறுப்பாளர் திரு சமீர், இயற்கை விவசாயத்துறை திரு பேரரசு ஆகியோர் நம்பிக்கை செய்தியின் வாயிலாக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மாணிக்க மாணவர்களை ஆழமாக சிந்திக்க வைத்து வாழ்க்கை பருவத்தை புரிய வைக்கும் நல்லோர் வட்டத்தின் தனித்துவமான கலந்துரையாடல். மனிதகுல வாழ்க்கையில் 3வது பருவமான வாழ்க்கை பருவத்தில் வாழும் மனிதர்களை 3 வகைகளாக பிரித்து பார்க்கும் திறன். நிறைய படித்தவர்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓரளவு படிக்கக்கூடியவர்கள், ஒருத்தவங்க வந்து சுத்தமா படிக்க தெரியாது, படிப்பறிவே இல்லாதவர்கள், கையெழுத்து கூட போட தெரியாது. அப்படி 3 கேட்டகரியா இருக்காங்க. இந்த ஒரே ஒரு கேட்டகரி. முதலில் கல்வியில் மக்கள் அதிகம் படித்த முதல்நிலை கல்வியாளர்கள், பொதுவாக படித்த 2ஆம் நிலை கல்வியாளர்கள், படிப்பறிவே இல்லாத கைநாட்டு பேர்வழிகள் என்று 3 நிலை. ஒரு நிறுவனத்துல எப்படிலாம் இருக்காங்க? 3 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய நல்ல ஒரு ஹை பிளேஸ்ல இருக்கவங்க. என்ன சொல்லுவாங்க அவங்க பேரு? சூப்பர்வைசர், ரெண்டாவது மேனேஜர், சிஇஓ. இல்லையா? இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்து வந்து அவங்கள்ட்ட வேலை செய்யக்கூடியவங்க 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி அவங்களோட அசிஸ்டன்ட் கீழே எடுபடி பியூனா இருக்கிறது, வாட்ச்மேனா இருக்கிறது, டீ வாங்கி கொடுக்குறது, இது மாதிரி 3வது கேட்டகரி. உட்கார்ந்து நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் நிறுவனங்களின் இயக்குநர்கள், அதிகாரிகள் முதல் நிலை. அவர்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் 2ஆம் நிலை. 2ஆம் நிலைக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் 3ஆம் நிலை. பொருளாதாரத்தில் முதல் நிலை கோடீஸ்வரர்கள், 2ஆம் நிலை போதுமான பணம் சம்பாதிப்பவர்கள், 3வது நிலை அன்றாட வாழ்வதற்கே வழியற்றவர்கள். இப்படி 3 வகையாக பிரித்து பார்க்கும்போது கல்வியிலோ, பொருளாதாரத்திலோ, நிறுவனத்திலோ அனைத்திலும் தாம் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்களை உணர வைக்கப்படுகிறது. அவங்களோட நம்பிக்கை தான் சார் காரணம். அவங்க ஃபர்ஸ்ட் இருக்காங்க, அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க, அவங்க முடியும் அப்படிங்கறதுனால தான் முடியும் அப்படி நம்பிக்கையோட இருக்காங்க. 2வது கேட்டகரியில அதே மாதிரி கொஞ்சமா நம்பிக்கை குறைவா இருக்கு. அப்புறம் 3வது கேட்டகரியில நம்பிக்கையே கிடையாது, சுத்தமா நம்பிக்கையே கிடையாது, அவங்க அப்படியே இருப்பாங்க. இந்த 3 நிலைக்கும் காரணங்கள் எது என்று மேலும் அவர்களை சிந்திக்க வைக்கப்படுகிறது. உயர்த்துவதுதான் லட்சியம். நாடு சமூகத்தை உயர்த்தா நான் எப்படி இருக்கணும்னு சொன்னா அந்த அளவுக்கு நான் உயர்ந்து இருக்கணும். அப்ப நம்ம அம்மா அப்பா ஆசையாக கூட நிறைவேறிட்டு நம்முடைய உயர்ந்த நிலையை கொண்டு போயிடும். ஆகிய மாணிக்கமானவர்கள் இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா ஒரு லட்சியம் என்னன்னு கேட்டா, நான் இந்த நாட்டுக்கு தலைமை பொறுப்பு இருக்கணும். என் பேர் பி யோகதர்ஷினி. நான் 8th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் படிக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து மீடியமா படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிப்பேன். இப்போ வந்து காலையிலேயே எழுச்சி 6 மணில. சூப்பர், கை தட்டுங்க. முயற்சி ஆரம்பிச்சாச்சு. இதுவரை 2 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தேன். மாணிக்கமானவர் ஆகி இந்த டிஸ்கஸ்லாம் பண்ண பிறகு வாழ்க்கையில முதல் அந்த 3 கேட்டகரியில
முதல் நெல்லை இறுதியாக அவர்கள் 3வது பருவமான வாழ்க்கை பருவத்தில் உயர்வு என்பது பணம், பதவி இவைகளை விட நாட்டிற்கே தலைமை பொறுப்பேற்பதை இலக்காக வைத்துக் கொண்டு அதற்காக தயாராகும் போதே தாமும் படிப்படியாக தனித்துவமாக உயர்ந்திருப்பதை இந்த 2வது பருவமான கற்கும் பருவத்தில் உணர வைக்கப்படுகிறது. இதுவரை நாம் பார்த்தது மாணிக்க மாணவர்களை இணையற்ற தலைவர்களாக உயர்த்துவதில் இது ஒரு சிறிய பகுதிதான் என்று மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. சென்னை மூங்கிபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திறமை திருவிழா. ஆகஸ்ட் 31 சனிக்கிழமை அன்று வடசென்னை சவுகார்பேட்டை பகுதியில் நடைபெற்று வரும் மூங்கிபாய் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திறமை திருவிழாவிற்கு நல்லோர் வட்டம் ஏற்பாடு செய்துள்ளது. இத்திறமை திருவிழா இதுவரை நடைபெற்ற பள்ளிகளில் மாணவர்களிடையே மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அளித்து வந்ததோடு அவரவர் தம் திறன்களை தாமே அறிய காரணமாக இருந்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அப்பள்ளிக்கு இவ்விழா புத்துணர்ச்சி அளிப்பதாக இருந்து வந்துள்ளது. இத்திறமை திருவிழா சென்னையில் மேற்கு மாம்பலம் கோதண்டராமர் கோயில் அரசினர் மேல்நிலைப் பள்ளி, அசோக் நகர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கோட்டூர்புரம் சென்னை உயர்நிலைப் பள்ளி ஆகியவற்றில் சிறப்பாக நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 31 அன்று திறமை திருவிழாவை நடத்தும் குழுவில் தாமும் நடுவராகவோ போட்டியினை நடத்துபவராகவோ பொறுப்பேற்று பங்களிக்க விரும்புபவர்கள் 6378213522 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவிக்கலாம் என்று திறமை திருவிழா துறையின் பொறுப்பாளர் திரு வாசு தெரிவிக்கிறார். திரு ஹக்கீம் அவர்கள் அளிக்கும் தகவல் அறியும் உரிமை சட்ட பயிற்சி சென்னை பல்கலைக்கழக அரங்கத்தில். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு நாள் RTI சட்ட பயிற்சி வகுப்பு வரும் 1ஆம் தேதி நடக்குது. செப்டம்பர் 1ஆம் தேதி. இந்த பயிற்சி வகுப்பில் காலை 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடக்குது. அனைத்து இந்திய குடிமக்களும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம். ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்து அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் வருகையை உறுதி செய்ய இந்த திரையில் காணக்கூடிய எண்ணிற்கு பேசவும் அல்லது இந்த வீடியோவோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியில் இருக்கக்கூடிய திரு யூசுப் அவருடைய எண்ணில் நீங்கள் பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. 1.23 லட்சம் மாணவர்கள் சேர்க்கை, 70,403 இடங்கள் காலி. ஆகஸ்ட் 28 தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வு புதன்கிழமையுடன் நிறைவடைந்தது. இதுவரை 1.23 லட்சம் மாணவர்கள் சேர்க்கை பெற்றுள்ளனர். இன்னும் 70,403 இடங்கள் காலியாக உள்ளன. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வு ஆகஸ்ட் 23ஆம் தேதி தொடங்கி புதன்கிழமையுடன் நிறைவு பெற்றது. இந்த கலந்தாய்வில் பங்கேற்ற 1,14,149 மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் 82,693 மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்தனர். அதில் தரவரிசை இடஒதுக்கீடு அடிப்படையில் 3,769 அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 51,920 பேருக்கு இறுதி ஒதுக்கீட்டு ஆணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன் விவரங்களை www.tneaonline.org என்ற வலைதளத்தில் அறியலாம். சிறப்பு பிரிவு மற்றும் பொது கலந்தாய்வின் 3 சுற்றுகள் நிறைவு பெற்றுவிட்ட நிலையில் இதுவரை மொத்தம் 1,23,031 இடங்கள் நிரம்பியுள்ளன. இன்னும் 70,403 இடங்கள் நிரம்பாமல் காலியாக உள்ளன. அதே வேளையில் கடந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வில் 1,16,620 இடங்கள் மட்டுமே நிரம்பின. அதனுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு சேர்க்கை அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து காலி இடங்களை நிரப்புவதற்கான துணை கலந்தாய்வு செப்டம்பர் 6 முதல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ள மாணவர்கள் www.tneaonline.org என்னும் வலைதளம் மூலமாக செப்டம்பர் 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். அதில் தகுதியானவர்களுக்கு சேர்க்கை இடங்கள் ஒதுக்கப்படும். அதன் பின்னர் SCA காலி இடங்களை கலந்தாய்வு செப்டம்பர் 10, 11 தேதிகளில் நடைபெறும் என சேர்க்கைக்குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.